நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ நான் கிட்டத்தட்ட $387 நான் அந்த சாம் கேஸில் சம்பாதிச்சிருக்கேன். ஐ எம் சாதிக், சாம் கேஸ் கோல்டு அச்சீவர். சரிங்களா? இப்போ என்னோட டேஷ்போர்டுக்குள்ளே வரேன். என்னோட டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு லெவலில் வந்து 537 பேர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட பெரிய சொத்து, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் சேர்த்தது வெறும் 537 பேர். சரிங்களா? 537 பேர் சேர்க்கறதுக்கு ரொம்பலாம் நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் போய் போஸ்ட்டு போட்டினாங்களே ஒரு 30-40 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. சார் நான் போஸ்ட்டு போடுறேன், 30 பேர்லாம் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. போதும், 5 பேர் போதும். 5 × 50, 10 நாளைக்கு 50 பேர் ஆகிட்டாங்க. 20 நாளைக்கு 100 பேர், 30 நாளைக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். உங்கள் டீமில் உங்கள் சொத்து மதிப்பு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாம் கேஸில் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இப்போ 537 பேர் இருக்காங்க என் ஃபஸ்ட் லெவலில். நான் அது மட்டும்தான் கஷ்டப்பட்டு சேர்த்தேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2வது லெவலில் 1683 பேர் நான் சேர்க்கலை. 3வது லெவலில் 2177 பேர் நான் சேர்க்கலை. 4வது லெவலில் வந்து 2029 பேர் நான் சேர்க்கலை. 5வது லெவலில் 1383 பேர் நான் சேர்க்கலை. அதே மாதிரி 6வது லெவலில் 848 பேர் இருக்காங்க, நான் சேர்க்கலை. 7வது லெவலில் வந்து 1521 பேர் இருக்காங்க, நான் சேர்க்கலை. ஸோ இதையே நான் உங்கள்கிட்ட சேர்க்கலைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய சொத்து வந்து நான் சேர்த்தது, நான் கஷ்டப்பட்டு சாம் கேஸ் பிஸ்னஸில் தூங்காமல் அந்த 537 பேரை நான் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கேன். என் கஷ்டம் வீண் போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த 2வது லெவலு, 3வது லெவலு, 4வது லெவலு, 5வது லெவலு, 6வது லெவலு, 7வது லெவலு. சரிங்களா? சாம் கேஸை பொறுத்தளவுக்கு யாருனாலும் எவ்வளோ நாள் சம்பாதிக்கலாம் சார். என்னால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக என் நம்பர் கால் பண்ணுங்கள், அவங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறேன். எல்லாமே அவங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? நான் இதில் வந்து 537 பேர் ஜாயின் பண்ணனால எனக்கு என்ன சார், உங்களுக்கு என்ன சார் கிடைச்சிருக்கு இந்த சாம் கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடு சென்டரில் பாருங்கள் என்னோடய அக்கௌண்ட் டோட்டல் எவ்வளோ நான் இந்த சாம் கேஸ் பிஸ்னஸில் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கும். $387. சரிங்களா? $1 62 ரூபான்னா $387 எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஜஸ்ட்டு 7 மாதம்தான். சரிங்களா? 7 மாதம் தான் இருக்குது. இந்த மாதம் வந்துருச்சுன்னா 8 மாதம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டேட்டு அதிலே உங்களுக்கு போட்டிருக்கோம், 30ஆம் தேதி டிசம்பர். இந்த மாதம் இது முடிஞ்சிச்சுன்னா நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 8 மாதம் தான் ஆகுது. இந்த 8 மாதத்தில் அப்படி நீங்கள் என்ன சார் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு ஆளை கூட ஜாயின் பண்ணலை அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். நான் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு இதில் யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரை நம்பி நான் கிடையாது. எனக்கு தேவை என் டீம் மெம்பர்ஸ், என் சொத்து வேணும். சரிங்களா? என் சொத்து என்ன சார், உங்கள் சொத்துன்றீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 537 பேர் தான் சார் நம்ம சாம் கேஸோட சொத்து. அந்த 537 பேரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தர போகிறோமா? இல்லை சார், அவங்களும் சம்பாதிக்க வைக்க போகிறோம். நான் வந்து இப்போ 537 பேரும் அந்த கீழே பார்த்தீங்கன்னா 2வது லெவலில் பாருங்கள் 1683 பேர் இருக்காங்கன்னா, அந்த 1683 பேர் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிருச்சு. அதை நான் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் என் டீமில் யாரெல்லாம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட 148 பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. 1800க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் அவங்க வந்து 1800 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை எடுக்கிறாங்க. இது வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து ஃபுல் அண்ட் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த சாம் கேஸில் வந்திருக்காங்க. இந்த சாம் கேஸில் நான் அப்படி என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு 7 அப்ளிகேஷன், ஒரே ஒரு 8 அப்ளிகேஷன் மட்டும்தான் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கேன். அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வேணும்னா அந்த அப்ளிகேஷனை வச்சுக்கலாம், வேண்டாம்னா அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. சாம் கேஸ் அப்ளிகேஷன் மட்டும் வச்சுருந்தா மட்டும் போதும், நம்ம சாம் கேஸில் கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம். சரிங்களா? அடுத்ததை நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ இந்த மாதம் என்னோடய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா $145. இந்த $145 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் ஒரே நாளில் வருமா? கண்டிப்பாக வராது. உங்களுக்கு டீம், உங்கள் சொத்து ஃபஸ்ட்டு பாருங்கள், 537 பேர் அவங்க தான் காரணம், யாருமே கிடையாது. என் சொத்து இருக்கிற வரைக்கும் நான் கவலையப்பட மாட்டேன். நான் நாளைக்கு கூட என் அக்கௌண்ட்டில் வந்து இன்னொரு 500 பேரை சேர்த்தா கூட அந்த சொத்தை வச்சு நான் வந்து இன்னும் சம்பாதிப்பேனே தவிர கண்டிப்பாக என்னோடய சொத்து வீண் போகாது. அது உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா 18,705 பேர்
எத்தனை மாதம்? 8 மாதத்தில் கண்டிப்பாக என்னால் முடியாது. ஏன்னா நான் சேர்த்தது எத்தனை பேர் நல்லா பாருங்கள் சார், 537 பேரை தான் சேர்த்துருக்கேன். ஆனால் என் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க பாருங்கள், 18,705 பேர். நேற்று எத்தனை பேர், டுடே எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நேற்று 140 பேர் சேர்த்துருக்காங்க, 85 பேர் ஆக்டிவாக இருக்காங்க. டுடே பார்த்தீங்கன்னா 100 பேர், 56 பேர் ஆக்டிவாக இருக்காங்க. நான் தொட்டு காமிக்க பாருங்கள், தெரியுதுங்களா? விடுங்க, அதை விடுங்க. நான் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்கள். நான் எத்தனை பேர் சேர்த்துருக்கேன்? 537 பேர் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதம் மட்டுமே பாருங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. திஸ் மந்த்து 3973 பேர். முடியுமா என்னால்? சத்தியமாக முடியாது. காரணம் கேட்டால் என் டீம் சம்பாதிக்காங்க, வாங்கிக்கிட்டே இருக்காங்க, பணம் வாங்கிட்டே இருக்காங்க. இந்த மாதம் பணத்தை போடுறாங்க, அடுத்த மாதிரி சம்பாதிக்காங்க, பணத்தை போடுறாங்க. அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு லெவல் தான் எல்லாத்துக்குமே. சார் நானும் இந்த மாதிரி சம்பாதிக்கணும், நானும் இந்த மாதிரி பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி என் டீமுக்கு இந்த மாதிரி செட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லக்கூடியது. சாதிக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம். நீங்கள் சாம்ப் கேஸில் வந்து உங்கள் சொத்து மதிப்பை அதிகப்படுத்துங்க. இந்த லெவலில், இந்த இடத்துல நான் காமிச்சிக்கிட்டு இருக்க பாருங்கள், இந்த இடத்துல 100 மெம்பர்ஸ் நீங்கள் கொண்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே சம்பாதிப்பீங்க. 200 300 இதிலலாம் 600 1000 இன்னும் 600 1000லாம் கொண்டு வந்துட்டேன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கே என்னோடய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 800 900 வந்துடும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு சாம்ப் கேஸை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே வந்து 5000 ரூபா 10,000 சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. கிட்டத்தட்ட இது கவர்மெண்ட்டுன்னு யாருனாலும் போய் கேட்டு சாம்ப் கேஸில் போய்ட்டு ஃபேஸ்புக்கு, யூடியூப் எதுலனாலும் சர்ச் பண்ணுங்கள் சார், சரிங்களா? மோடி சார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போ வந்து கம்மியாக சாம்ப் கேஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. சாம்ப் கேஸ் பிஸ்னஸ் இல்லாத இடமே கிடையாது. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க சாம்ப் கேஸில் மட்டும். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சாம்ப் கேஸ் மட்டும் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 1 கோடி, சரிங்களா? யாருனாலும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், படித்தவங்க படிக்காதவங்க. ஏன் சும்மா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எனக்கு படிக்கவே இல்லை சார் அப்படின்னா கூட சாம்ப் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் ஒரு படிப்புன்னு தேவையே கிடையாது சார், சரிங்களா? ஸோ எடுத்து பண்ணுங்கள். உங்கள் டீமுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபார்வர்டு பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த வீடியோவை மெயினாக எடுத்தது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த சொத்து மதிப்புக்காக தான். 537 பேர் அதை கூட்டுங்க, சரிங்களா? கூட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே அமௌண்ட் வரலைன்னா என்னையை நீங்கள் கேளுங்க, சரிங்களா? என் ஃபோன் நம்பர் நான் தரேன், என் ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப்னாலும் சரி, என் டீமுக்காக கண்டிப்பாக வந்து உயிரை கூட கொடுப்பேன். கண்டிப்பாக என் ஃபோன் நம்பர் தரேன், நோட் பண்ணிங்க சார். ஃபோன் நம்பர் தரேன், என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிங்க. ஸோ சர்ச்சில் போய்ட்டு நான் சும்மா என் ஃபோன் நம்பர் தரேன் உங்களுக்கு. 8056583057, ஓகேவா? 8056583057 இதே என் ஃபோன் நம்பர். எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சரி, பணம் போட முடியலையா, உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண முடியலையா, சரிங்களா? இப்போ ரீசார்ஜ் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, ஒரு சர்வர் ப்ராப்ளம்னால அது 1 வாரம் 2 வாரத்தில் சரியாக போயிடும், சரிங்களா? அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. $5 வந்துருச்சா பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக பணத்தை மாதம் போட்டுக்கிட்டே இருங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது, சரிங்களா? இது வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்னால லைஃப் டைம் பிஸ்னஸ். இப்போ நான் வந்து இதில் கோல்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க, அந்த லைனில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போட்டிருக்கோம். இந்த மறுபடியும் நான் காமிக்கிறேன், சரிங்களா? இதில் வந்து டேஷ்போர்டில் வந்து இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், மேலே சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு இருக்கும், சரிங்களா? இதில் நான் கோல்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன். சார் கோல்டு அச்சீவ்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பட்டனில் லாஸ்ட்டாக வாங்க, அச்சீவர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த அச்சீவர்ஸில் ஃபஸ்ட்டு சில்வர், 2வது கோல்டு, 3வது பிளாட்டினம், 4வது டைமண்ட், 5வது அப்படின்னு கரூர் டைமண்ட், அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டர், ராயல் அப்படின்னு வந்து சாம்பியன் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. அந்த 8 ஸ்டேஜில் நான் 2 ஸ்டேஜை முடிச்சிட்டேன். இதை அச்சீவ் பண்ணுறனால என்ன சார் நமக்கு பெனிஃபிட் இருக்குது, என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சில்வர் 2 அப்படின்னா, சில்வர் வந்து நான் யார் ஜாயின் பண்ணி யார் சில்வர் $100 யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பேர் மந்த்து $2 அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, ராயல்ட்டி போனஸ், சரியா? எனக்கு வந்து இப்போ நான் வந்து போன மாதம் தான் நான் வந்து சில்வர் அச்சீவ் பண்ணேன், இந்த மாதம் வந்து கோல்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன். காரணம் கேட்டிங்கன்னா, நான் சில்வர் அச்சீவ் பண்ண $100 தாண்டும் போதே அடுத்த மாதமே $200 கிட்ட வந்துச்சு.
ஏன்னா நான் வந்து என் டீமை உருவாக்கினேன், என் டீம் வந்து என்னையே உருவாக்கிருச்சு, அதான் காரணம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் மறந்துடாதீங்க. உங்கள் ஃபஸ்ட்டு லெவலில் 100 பேர் 200 பேர் 300 பேரை கொண்டு வாங்க. உங்களுக்கு மாதம் சம்பளம் வந்து பணம் வந்து கொட்டும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் டீமில் உள்ளவங்களுக்கும் சொல்லுங்கள், ஃபஸ்ட் லெவலில் தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ 2வது கோல்டு பேர் மந்த்து $6. நீங்கள் மாதம் வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை விட அந்த மாதத்துக்கு $6 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். உங்களுக்கு பேமெண்ட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. பிளாட்டினம் வந்துட்டிங்கன்னா மாதம் $25, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா $100, $300, $600, $1000, $5000 வரைக்கும் கொடுக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாமல் தனியாக வர்ற காசு. சரிங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் சாம்கேஸில் அந்த ஹோம் பேஜில் வந்துட்டிங்கன்னா, ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்கள் டீமில் வந்து எதுக்கெல்லாம் அமௌண்ட் வந்துக்கிட்டு இருக்குன்றது அந்த லிஸ்ட்டு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு போட்டிருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணுறதுல இன்கம் ஜங்ஷன், ஆட் ஜங்ஷன், ஜாயினிங் பண்ணுறதுல எவ்வளோ வந்திருக்கு, ஷாப்பிங் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும், இப்போ ஷாப்பிங் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி சாம்கேஸில் மொத்தம் டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு கீழே நேற்று யார்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு, இந்த வாரம் இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு அதிலே போட்டுரும். சரிங்களா? உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சரி, வாட்ஸ்அப் நம்பர் இல்லை கீழே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சாம்கேஸில் 24 ஹவர்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பேலன்ஸ் வரலன்னா கூட கேட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கீழே மேலே சில்வர் யார் இருக்காங்க, கோல்டு யார் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். சரிங்களா? அதில் டைமிங் போட்டுட்டு பாருங்கள், ஹெல்ப் லைன் நம்பர் 9 to 6. சரிங்களா? வாட்ஸ்அப் யூ எனி டைம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சாம்கேஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது, தைரியமாக பண்ணலாம். ஏன்னா இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு ₹1 ₹2 முதலீடு பண்ண போகிறது கிடையாது, ஃப்ரீ ஜாயினிங் தான். யாருனாலும் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போய்ட்டு ஒரு ₹1000 கொடு, ஒரு சாம்கேஸ் கம்பெனியில் உன்னை சேர்த்து விட்றேன், உனக்கு மாதம் $1000 வாங்கலாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டை போய் பேசவே தேவையில்லை. இப்போது ஆண்ட்ராய்டு மொபைல் யார் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு நேராக வந்து ஒரு ஃப்ரீ ஜாயினிங் இருக்குது, மாதம் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கலாம் ஃபஸ்ட் டைம் மட்டும், அடுத்து அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவங்ககிட்ட போய்ட்டு கூட நானே ஜாயின் பண்ணி கொடுக்கேன்னு சொல்லி அவங்க மொபைலை வாங்கி ஜாயின் பண்ணுறதுலாம் 2 நிமிஷம் கூட ஆகாது. நானே ஜாயின் பண்ணி கொடுக்கேன்னு சொல்லி அவங்களோட நம்பரை பார்த்து வாங்கிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை மெயினாக வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை தான் போட சொல்லணும். சாம்கேஸில் உங்களோட ரெஃபர் ஐடியை போட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கீழே யாரெல்லாம் உங்களுக்கு கீழே பெண்டிங்கில் இருக்காங்களோ, ஆக்டிவாக இருக்காங்களோ எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.